இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி தான் பண்ண போறேன். சம்மர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே மதியம் மட்டும் இல்ல, நைட் நேரத்திலேயே ரொம்ப நேரம் கிச்சன்ல நிக்க முடிய மாட்டேங்குது. சோ எந்த அளவுக்கு சிம்பிளா சமையல் எல்லாம் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டா சமையல முடிச்சிட்டு கடகடன்னு கிச்சனை விட்டு வெளியில போயிடுவேன். இன்னைக்கு சப்பாத்திக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டியா ஒரு சைடிஸ் பண்ணிருந்தேன். அதுக்கு வீட்ல இருந்த கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்திருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கொஞ்சமா பொடியா கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கினாலே போதும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கறி அண்ட் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இது கூடவே பச்சை பட்டாணி அண்ட் காலிஃபிளவரும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட அன்னைக்கு இல்ல. ஒரே ஒரு பச்சை மிளகா அண்ட் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து காய்கறி வேகிறதுக்காக 3 விசில் விட்டுறலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி தேங்காய், 2 முந்திரி, கொஞ்சமா சோம்பு, கொஞ்சமா கசகசால், 1/2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கிறேன். காய்கறி எல்லாம் நல்லா வெந்ததும் அது கூட இந்த தேங்காய் பேஸ்ட், கொஞ்சமா வேண்டிய அளவுக்கு தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். குருமா நல்லா திக்கானதும் ஃபைனலா கசூரி மேத்தி கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். நாம இன்னைக்கு பண்ணிருக்கிறது ஒயிட் குருமா. சோ தக்காளி அண்ட் மசாலா பவுடர்லாம் சேர்த்தா கலர் சேஞ்ச் ஆயிடும். பூரி, சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம் சூப்பர் சைடிஷ். ட்ரை பண்ணி பாருங்க.